அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் சாதனங்களோட பயன்கள். இப்போ இருக்க நவநாகரிக உலகில் அனைத்தும் மாறிடுச்சு. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நாள்தோறும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் கழித்து அதே கண்டுபிடிப்பை இன்னும் புதுசாக பெட்டராக பெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு ரேடியோவை எடுத்துக்கோங்க. முந்தி இருந்த ரேடியோலாம் எப்படி இருந்துச்சு? பெரிய ரேடியோவாக இருக்கும். அதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், சவுண்டை கூட்டுறது குறைக்கிறது. ஸ்டேஷன் படிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். அது கரெக்டான ஸ்டேஷனில் வைக்கணும், எரியும். அதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பியை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புலாம் எப்படி வந்துருச்சு? ஃபோனில் வந்துருச்சு. பாக்கெட் ரேடியோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை மறந்துட்டிங்களா? வாட்ச்லேயே ரேடியோ நீங்கள் கேட்கலாம். எத்தனை சேனல் வேணாலும் கேட்கலாம். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் கேட்கலாம். அந்தளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இருக்க கண்டுபிடிப்புகளை ஒரு தகவலை மற்றொரு ஊருக்குன்னு மற்றொரு நாட்டுக்கே கூட நிமிஷ நேரத்தில் தெரிவிச்சிடுறாங்க. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, சேட்டிங்கு, இன்டர்நெட்டுன்னு எளிய முறையில் பயன்படுத்துகிற சாதனங்கள்லாம் வந்துருச்சு. விளையாட்டு போட்டிகள்லாம் இப்போ எவ்வளோ லைவாக நம்ம பார்த்துக்கிட்டு உடனே அங்கே ஜெயிக்கிறாங்களா, இங்கே மறு நிமிஷம் இங்கே உடனே தெரிஞ்சிடும். ஃபுட்பால், கிரிக்கெட் மேட்ச், வாலிபால் மேட்ச்னு எல்லா மேட்சையும் நம்ம உடனே லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் சமையலுக்கு புது எளிய இயந்திரங்கள் வந்துருச்சு. முந்திலாம் அரவக்கல், அம்மி, உரல், உலக்கையை வச்சு குத்துறது, இப்படி தான் சமையல் பண்ணுறதுக்கு கருவிகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிப்புகள் மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பாத்திரம் கழுவுற மிஷினு, பூரிக்கு மாவு பிடிக்க கஷ்டமாக இருக்கா, அதுக்கு ஒரு மிஷினு. வேலைகளெல்லாம் ரொம்ப சுலபமாகிருச்சு. இது அது போக்குவரத்துக்கு என்ன குறைச்சலாக? போக்குவரத்துக்கு முந்தி மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சேரட்டு அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலம் போய் ஸ்கூட்டரு, ஸ்கூட்டி, பைக்கு, ரயிலு, காரு, பஸ்ஸு, இது போதாதுன்னு விமானத்தில் மனுஷன் பறக்கிறான். மருத்துவத்தில் எத்தனையோ புதுவித கண்டுபிடிப்புலாம் வந்துருச்சு. முந்தைய காலத்தில் திடீர்னு ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டால் அதுக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு என்ன செய்வாங்க? சாமி குத்தம், பாவம் செஞ்சிட்டா அப்படின்னு விலக்கி வச்சுருவாங்க. இல்லாட்டினா என்ன செய்வாங்க? இதுக்கு பெயரில்லா வியாதி அப்படின்னு சொல்லி, பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வேப்பிலை அடித்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி இப்படிலாம் செய்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு. அந்த மனுஷருக்கு பாவம் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் பிழைப்பார், இல்லாட்டினா உயிர் இழப்பாயிடும். ஆனால் இப்போ இருக்க மருத்துவம் பாருங்கள், மருத்துவ நிலைமை அப்படியே இல்லை. போன உசுரைத்தான் திருப்பி கொண்டு வர முடியலை. மற்றபடி இருக்கிற உசுருக்கு ஒரு நோயின்னா காப்பாற்ற ஏகப்பட்ட மருத்துவ முறை வந்துருச்சு. அது என்ன நோய், எந்த வகையை சார்ந்தது, எந்த விதத்தில் குணப்படுத்தலாம், என்ன மருந்துன்னு டக்குன்னு உடனே சிகிச்சை நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மனுஷ உடலில் மிக முக்கிய உறுப்புகளான மூளை, இதயம், கண் முதலியவற்றை கூட மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சரி செஞ்சுறாங்க. இதில் கண் உடம்புக்கே முக்கியமான ஒரு பொருள் அத்தியாவசியமான உறுப்பு கண். உடல் முழுசு ஆரோக்கியமாக இருந்து கண் இல்லைன்னா அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. சில பிள்ளைங்க கண்ணாமூச்சி விளாட்றப்ப ஒரு துணியை கண்ணில் கட்டுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு சேரில் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. என்ன நடக்கும் பாருங்கள். ஒலிகள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கேட்க முடியும். இப்போ திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு வண்ணத்து பூச்சி உங்கள் மேலே அப்படி பறந்துட்டு அப்படி போயிடுதுங்க. ஆனால் பட்டர்ஃப்ளைன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்ணை மூட்டி இருக்கீங்க, துணியை வச்சு கட்டியிருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்? மனசு படபடன்னு இருக்கும். என்ன பூச்சின்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே, நம்ம மேலே பட்டு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்குது, அப்போ அங்கிட்டு விலகி போயிடுச்சா, திருப்பி மறுபடியும் நம்மளை தாக்குமா அப்படின்னு எவ்வளவு இதாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கண்ணை கூட இறந்த பின் 6 மணி நேரத்துக்குள்ளே அதை இன்னொருத்தவங்களுக்கு கண் இல்லாதவங்களுக்கு பொருத்தி அவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்க முடியும், அவங்களுக்கும் ஒளி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் எவ்வளவோ மேன்மையான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஒரு பாட்டு கேட்கலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.
நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம், புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.